விஷத்தை விட கொடியது எது தெரியுமா? உங்கள் வாய்ப்பேச்சு. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் மூளையை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டு இருக்கு. 24 மணி நேரம், வெறும் 24 மணி நேரம் நீங்கள் பேசாமல் இருந்தால் உங்கள் மூளை தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணிக்கும். இது நம்பிக்கை இல்லை, இது சயின்ஸ். வெல்கம் டு த பவர் ஆஃப் சைலன்ஸ். இப்போ இந்த நிமிஷம் உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு கவனிச்சிங்களா? நீங்கள் என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஏன் உங்களுக்கு காரணமே இல்லாமல் சோர்வாக இருக்கு? நீங்கள் வயலில் இறங்கி வேலை செய்யலை, மலையில் ஏறி கல் உடைக்கலை, ஏன் ஒரு 10 நிமிஷம் கூட இன்னைக்கு நீங்கள் ஓடலை, வெறுமனே ஒரு சேரில் உட்கார்ந்துருக்கீங்க. ஆனால் ராத்திரி படுக்கும்போது ஏதோ ஒரு பெரிய யுத்தத்தை முடித்த மாதிரி உங்கள் உடம்பு ஏன் வலிக்குது? ஏன்னா நீங்கள் ஒரு யுத்தத்தில் தான் இருக்கீங்க. உங்களுக்கு தெரியாமலேயே உங்கள் மூளை ஒவ்வொரு வினாடியும் ஒரு தாக்குதலை சமாளிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த தாக்குதலின் பெயர் சத்தம், நாய்ஸ். நம்ம கலாச்சாரத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விஷத்தை விட கொடியது வீண் பேச்சு. இது சும்மா ஒரு அட்வைஸ்ன்னு நினச்சிங்களா? இல்லை, இது ஒரு பயாலஜிக்கல் வார்னிங். இன்னைக்கு தேதிக்கு ஒரு சராசரி மனுஷன் ஒரு நாளைக்கு சுமார் 7000 வார்த்தைகள் பேசுகிறான். ஆனால் அவன் மூளைக்குள்ள சுமார் 60,000 சிந்தனைகள், தாட்ஸ் ஓடுது. ஒவ்வொரு சிந்தனையும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் உடம்புல இருக்கிற ஏடிபி எனர்ஜி கரன்சியை எரிச்சிக்கிட்டே இருக்கு. உங்கள் ஃபோனில் எப்படி பேக்ரவுண்டில் ஆப்ஸ் ஓடினா பேட்ரி சீக்கிரம் ட்ரை ஆகுமோ, அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையும் ட்ரை ஆகிட்டே இருக்கு. நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? காலையில் எழுந்த உடனே அந்த முதல் நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் கேட்ட உடனே உங்கள் வயிற்றில் ஒரு சின்ன படப்படுப்பு வரதில்ல? அது கார்டிசால், அது ஸ்ட்ரெஸ். இன்றைக்கி நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது வாழ்க்கை இல்லை, அது ஒரு ரியாக்ஷன் லூப். யாரோ பேசுகிறாங்க, நாம் பதில் பேசுகிறோம். யாரோ மெசேஜ் பண்ணுறாங்க, நாம் ரிப்ளை பண்ணுறோம். டிவி ஓடுது, நாம் பார்க்குறோம். யூ ஆர் நாட் லிவிங், ஜஸ்ட் ரெஸ்பாண்டிங். இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் மனதளவில் சோர்வா, அதாவது மென்டலி எக்ஸாஸ்டடாக இருக்கீங்களா? எவ்வளவு தூங்கினாலும் அந்த ஃப்ரெஷ்னஸ் கிடைக்க மாட்டேங்குதா? சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட எரிச்சல் வருதா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்றைக்கி நாம் ஒரு டைம் ட்ராவல் பண்ண போகிறோம். பழைய காலத்து சித்தர்கள் கண்டுபிடிச்ச ஒரு ரகசிய வழிமுறை, ஒரு பயோஹேக். அதுக்கு பேர் தான் மௌன விரதம், த வாவ் ஆஃப் சைலன்ஸ். வெறும் 24 மணி நேரம், ஒரே ஒரு நாள் இந்த உலகத்தை மியூட் பண்ணிட்டு நீங்கள் இருந்தால் உங்கள் மூளைக்குள்ளே நடக்கிற அந்த மேஜிக்கை சயின்ஸ் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கு. இது கடவுளை தேடுற பயணம் அல்ல, இது உங்களை நீங்களே ரிப்பேர் பண்ணுற பயணம். நான் விக், இது விக் ஃபைன்ஸ். வாங்க அந்த சைலன்ஸ் இருக்கிற உண்மையை உடைப்போம். சாப்டர் 1, த பயாலஜிக்கல் காஸ்ட் ஆஃப் நாய்ஸ். சத்தம் எப்படி உங்களை கொல்லுது. முதல்ல ஒரு அடிப்படையான விஷயத்தை புரிஞ்சுப்போம். நம்ம மூளை பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தாலும் அது ஒரு பெரிய எனர்ஜி மான்ஸ்டர். நம்ம உடம்போட மொத்த எடையில் மூளை வெறும் 2% தான். ஆனால் நாம் சாப்பிட்ற சாப்பாட்டிலிருந்து கிடைக்கிற எனர்ஜியில் 20% மூளை மட்டுமே உறிஞ்சிடுது. ஏன் இவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது? ஏன்னா பேசுகிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அது ஒரு மிகப்பெரிய காம்ப்ளெக்ஸ் மோட்டார் ஆக்டிவிட்டி. நீங்கள் ஒரு வார்த்தையை உச்சரிக்கணும்னா உங்கள் மூளையோட புரோகாஸ் ஏரியா, லாங்குவேஜ் ப்ரொடக்ஷன் ஆக்டிவேட் ஆகணும். அதே சமயம் வெர்னிக் ஏரியா, கம்ப்ரஹென்ஷன் ஆக்டிவேட் ஆகணும். இது போக உங்கள் நுரையீரலில், அதாவது லங்ஸில் இருந்து காற்று வரணும். உங்கள் குரல் வளை, வோக்கல் கார்ட்ஸ் அதிரணும். நாக்கு, உதடு, தாடை எல்லாம் கச்சிதமாக அசையணும். இது எல்லாம் மில்லி செகண்டில் நடக்குது. இப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஆஃபீஸில் மீட்டிங்கில் பேசுகிறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபோனில் பேசுகிறீங்க, வீட்டில் வந்து சண்டை போடுறீங்க, இடையில் வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணுறீங்க, அதுவும் ஒரு வகையான பேச்சு தான். இப்படி
நான்ஸ்டாப்பாக ஒரு 16 மணி நேரம் உங்கள் மூளையை ஓட விட்டா அது சூடாகாதா? நியூரல் ஃபேட்டிக், நரம்பு தளர்ச்சி அப்படின்னு சயின்ஸில் ஒன்று இருக்குது. அதாவது உங்கள் மூளையோட நியூரான்கள் சோர்வடைஞ்சு சிக்னலை சரியாக கடத்த முடியாமல் போகிற நிலைமை. இதோட விளைவு என்ன தெரியுமா? பிரெயின் ஃபாக். எதுலேயும் கவனம் செலுத்த முடியாது, ஒரு முடிவை எடுக்க முடியாது, ஞாபகம் மறதி அதிகமாகும். இதெல்லாம் வயசானா வர வேண்டிய வியாதிகள். ஆனால் இப்போது 25 வயசு பசங்களுக்கு இது வருது. காரணம் ஓவர் ஸ்டிமுலேஷன். தேவைக்கு அதிகமான சத்தம், தேவைக்கு அதிகமான பேச்சு. பண்டைய காலத்தில் பிராணசக்தி, லைஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. அவங்க என்ன நம்பினாங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற எனர்ஜி லிமிட்டெட். நீங்கள் பேசும்போது அந்த எனர்ஜி வாய் வழியாக வெளியே போயிட்டே இருக்குது. அதனால தான் ரொம்ப பேசுகிறவங்க முகத்தில் ஒரு களைப்பு தெரியும். ஆனால் மௌனமாக இருக்கிற சாமியார்கள், யோகிகள் முகத்தில் ஒரு ஒளி, அதாவது தேஜஸ் இருக்கும். ஏன்னா அவங்க அந்த எனர்ஜியை சேமிக்கிறாங்க. சாப்டர் 2, த நியூரோ சயின்ஸ் ஆஃப் சைலன்ஸ். சரி விக், நான் பேசாமல் இருந்தால் என் எனர்ஜி மிச்சமாகும், அவ்வளோதானே? இதில் என்ன பெரிய மேஜிக் இருக்குது? அங்கே தான் சயின்ஸ் ஒரு பெரிய குண்டை போடுது. நீங்கள் பேசாமல் இருந்தால் உங்கள் மூளை சும்மா ரெஸ்ட் எடுக்காது, அது தன்னைத்தானே ரீபில்ட் பண்ண ஆரம்பிக்கும். 2013 அமெரிக்காவோட டியூக் யூனிவர்சிட்டியில் ஒரு முக்கியமான ஆராய்ச்சி நடந்தது. டாக்டர் எம்கே கிறிஸ்ட் அப்படிங்கிற நியூரோ சயின்டிஸ்ட் சத்தத்துக்கும் மூளை வளர்ச்சிக்கும் என்ன சம்பந்தம்னு கண்டுபிடிக்க ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணாங்க. எலிகளை 4 குரூப்பாக பிரித்தாங்க. முதல் குரூப்புக்கு எப்போதும் ஒரு இரைச்சல் சத்தம், ஒயிட் நாய்ஸ் கேட்டுகிட்டே இருந்துச்சு. 2வது குரூப்புக்கு கிளாசிக் பியானோ மியூசிக், மொசார்ட் போட்டாங்க. 3வது குரூப்புக்கு எலிகள் பேசுகிற சத்தத்தையே, அதாவது பப் கால்ஸை போட்டாங்க. 4வது குரூப் கம்ப்ளீட் சைலன்ஸ், முழு அமைதி. சயின்டிஸ்ட் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, பியானோ மியூசிக் கேட்கிற எலிகளோட மூளை தான் நல்லா வளரணும்னு நினச்சாங்க. ஏன்னா மியூசிக் நல்லதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் ரிசல்ட் வந்தப்போ சயின்டிஸ்ட்டுக்கு ஷாக். எந்த எலிகள் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் முழு அமைதியில் இருந்ததோ அந்த எலிகளோட மூளையில் ஹிப்போகேம்பஸ் பகுதியில் புதுசாக பிரெயின் செல்ஸ், நியூரான்ஸ் முளைச்சிருக்கு. இது சயின்ஸில் நியூரோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் அவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஹிப்போகேம்பஸ்ங்கிறது நம்ம மூளையோட மெமரி சென்டர். நம்ம ஞாபக சக்தி, நம்ம எமோஷன்ஸ், நம்ம கற்றுக்கிற திறன், இது எல்லாம் இங்கே தான் இருக்குது. பொதுவாக ஸ்ட்ரெஸ் அதிகமானாலோ அல்லது வயசானாலோ இந்த ஹிப்போகேம்பஸ் சுருங்கி போயிடும். அதனால தான் டிப்ரெஷன் இருக்கிறவங்களுக்கு ஞாபக மறதி அதிகமாக இருக்கும். இதை வேறு எந்த மருந்தாலையும் செய்ய முடியாது. ஸோ சித்தர்கள் காட்டில் போய் வருஷக்கணக்காக மௌன விரதம் இருந்தாங்கன்னா அவங்க சும்மா கடவுளை வேண்டல, அவங்க தங்களோட மூளையை நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்கிரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க தங்களோட ஹிப்போகேம்பஸை ஸ்ட்ராங்காக பண்ணி அசாத்தியமான ஞாபக சக்தியும் கவனத்தையும் வளர்த்துக்கிட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம மூளை 2 விதமாக வேலை செய்யும். ஒன்று டாஸ்க் பாசிட்டிவ் நெட்வொர்க், டிபிஎன். இது நீங்கள் ஒரு வேலையை கவனமாக செய்யும்போது ஆக்டிவேட் ஆகிறது. உதாரணமாக கணக்கு போடும்போது, டிரைவிங் பண்ணும்போது. 2வது டிஃபால்ட் மோட் நெட்வொர்க், டிஎம்என். இது நீங்கள் சும்மா இருக்கும்போது ஆக்டிவேட் ஆகிறது. பிரச்சனை என்னன்னா, இன்றைக்கி நம்மளோட டிஎம்என் ஓவராக வேலை செய்யுது. நீங்கள் சும்மா உட்கார்ந்து இருக்கும்போது உங்கள் மனசு சும்மா இருக்கா? இல்லையே. நேற்று அவன் என்ன சொன்னான், நாளைக்கு என்ன நடக்கும், எனக்கு ஏன் இப்படி ஆச்சு, இப்படி சுய பச்சாதாபம், கவலை, எதிர்கால பயம், இதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்குல்ல. இதுக்கு காரணம் இந்த டிஃபால்ட் மோட் நெட்வொர்க். சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த டிஎம்என் அளவுக்கு அதிகமாக ஆக்டிவேட் ஆனால் அது நேரடியாக டிப்ரெஷன் மற்றும் ஆங்ஸைட்டிக்கு வழிவகுக்கும். இங்கே தான் நம்ம மௌனம் ஒரு சர்ஜரி மாதிரி வேலை செய்யுது. நீங்கள் மௌன விரதம் இருக்கும்போது வெளியே இருந்து எந்த இன்புட்டும் வராமல் தடுக்கிறீங்க. அப்போ ஆரம்பத்தில் இருந்து இந்த டிஎம்என் இன்னும் வேகமாக ஓடும், மனசு அலைப்பாயும்.
ஆனால் கொஞ்ச நேரத்தில் அதுக்கு எரிக்கிறதுக்கு எரிபொருள் ஃபியூல் இல்லாமல் போயிடும். அது தானாக ஆஃப் ஆகிடும். அப்போ உங்கள் மூளை ஒரு டீப் ரெஸ்ட் ஸ்டேட்டுக்கு போகும். இந்த நிலையில் தான் உங்கள் மூளை தன்னைத்தானே சுத்தம் செஞ்சுக்குது. இதை கிளைஃபாட்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் குப்பை சேர்ந்தால் பெருக்கி தள்ளுவோம்ல, அதே மாதிரி மூளை வேலை செய்யும்போது சேர்ற பீட்டா அமிலாய்டு அப்படிங்கிற நச்சு பொருளை, டாக்ஸின்ஸை இந்த கிளிம்ஃபாட்டிக் சிஸ்டம் கழுவி வெளியேற்றும். ஆனால் இந்த சிஸ்டம் வேலை செய்யணும்னா உங்கள் மூளை அமைதியாக இருக்கணும். நீங்கள் 24 மணி நேரம் பாட்டு கேட்டுக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தால் உங்கள் மூளைக்கு சுத்தம் பண்ண டைம் கிடைக்காது. அப்போ அந்த குப்பை மூளைக்குள்ளேயே தங்கிடும். அதுதான் பிரெயின் ஃபாக், தலைவலி, குழப்பம் எல்லாம் வரும். ட்ராப் ஆஃப் ஃபால்ஸ் சைலன்ஸ், டிஜிட்டல் மௌனம். இப்போ நான் ஒரு முக்கியமான எச்சரிக்கை கொடுக்கணும். நிறைய பேர் மௌன விரதம் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு தப்பை பண்ணுறாங்க. வாயை முடிப்பாங்க, ஆனால் கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு வாட்ஸ்அப் பண்ணுவாங்க, அல்லது புக் படிப்பாங்க, அல்லது டிவி பார்ப்பாங்க. நண்பா, இதுக்கு பேர் மௌனம் இல்லை, இதுக்கு பேர் ஊமைத்தனம், மியூட்னஸ். மௌனம் அதாவது சைலன்ஸ் வேற, பேசாமல் இருக்கிறது வேற. உங்கள் கண்ணு வழியாக காது வழியாக உள்ளே போகிற ஒவ்வொரு தகவலும், இன்ஃபர்மேஷனும் ஒரு சத்தம் தான். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணும்போது வாயில் பேசலை, ஆனால் உங்கள் மூளை என்ன பண்ணுது? இது நல்லா இருக்கு, இவன் ஊருக்கு போயிட்டானா, இந்த பொண்ணு அழகாக இருக்கா, இந்த மீம் செம. இது விஷுவல் நாய்ஸ். செல்ஃபோனோ வாய் பேச்சை விட இந்த டிஜிட்டல் இரைச்சல் ஆபத்தானது. ஸோ உண்மையான மௌன விரதம் என்ன? நோ அவுட்புட், பேசக்கூடாது. நோ இன்புட், தகவலும் உள்ளே வரக்கூடாது. ஃபோன், டிவி, புக், பாட்டு, ஏன் ஜாடை காட்டுறது, அதாவது சைன் லாங்குவேஜ் கூட கூடாது. நீங்கள் உங்கள் மூச்சு, அப்புறம் இந்த பிரபஞ்சம், அவ்வளவுதான். அப்போ தான் இந்த மேஜிக் நடக்கும். Chapter 5, The 24-hour Timeline. உங்களுக்குள்ள என்ன நடக்கும்? சரி வீக், இதை நான் ட்ரை பண்ணால் என் உடம்புல என்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? இதை நான் ஒரு டைம்லைன் போட்டு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. Phase 1, The withdrawal. முதல் 3 மணி நேரம் ஆரம்பத்தில் ஜாலியாக இருக்கும், ஆனால் போக போக ஒரு நடுக்கம் வரும். கை தானாக பாக்கெட்டுக்கு போகும். ஃபோன் பார்க்கணும்னு இருக்கும். இது டோபமைன் விட்ரால். குடிகாரனுக்கு சரக்கு கிடைக்கலனா எப்படி கை நடுங்குமோ, அதே மாதிரி நமக்கு இப்போது இன்ஃபர்மேஷன் கிடைக்கலனா கை நடுங்கும். ஏய், போர் அடிக்குதா, ஏதாவது பண்ணுடா அப்படின்னு உங்கள் மனசு கத்தும். இங்கே தான் 90% பேர் தோற்றுருவாங்க. இது ஒரு டீடாக்ஸ் பெயின், தாங்கிக்கோங்க. Phase 2, தி மென்டல் வாமிட். 3 முதல் 8 மணி நேரம். நீங்கள் வெளியே பேசுகிறத நிறுத்தின உடனே உள்ளே இருக்கிற சத்தம், இன்டர்னல் மோனோலாக் 10 மடங்கு அதிகமாகும். இதுவரைக்கும் நீங்கள் வேலைன்னு ஓடிட்டு இருந்ததால் கவனிக்காத பல விஷயங்கள் இப்போ பூதம் மாதிரி கிளம்பும். மூளை அதோட குப்பையை கிளறும். இது கஷ்டமாக தான் இருக்கும். அழுகை கூட வரலாம். பரவாயில்ல, அழுந்துடுங்க. டோன்ட் ஸ்டாப் த ப்ராசஸ். Phase 3, தி சென்சரி அவேக்கனிங். 8 முதல் 16 மணி நேரம். இப்போ புயல் முடிஞ்சு அமைதி திரும்புகிற நேரம். அந்த உள்கூச்சல், நாய்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கும். திடீர்னு உங்கள் சென்சரி ஆர்கன்ஸ், ஐம்புலன்கள் ஷார்ப் ஆகும். நீங்கள் எதை பார்த்தாலும் அதில் ஒரு புது டீட்டெயில்ஸ் தெரியும். ஒரு இலையை பார்த்தா அதோட பச்சை கலர் அவ்வளவு பிரகாசமாக இருக்கும். காற்று உங்கள் தோலில் படுறப்போ அவ்வளோ சுகமாக இருக்கும். சாப்பிட்ற சாப்பாடு அமிர்தம் மாதிரி இருக்கும். ஏன்னா உங்கள் மூளை இப்போ ப்ரோசஸிங் மோடில் இருந்து எக்ஸ்பீரியன்சிங் மோடுக்கு மாறிடுச்சு. நீங்கள் வாழ்க்கையை ரசிக்க ஆரம்பிக்கிறீங்க. Phase 4, த ரீபூட். 16 முதல் 24 மணி நேரம். இதுதான் கிளைமேக்ஸ். நீங்கள் ஒரு நிலைக்கு போவீங்க. அங்கே வார்த்தைகளே தேவைப்படாது. உங்கள் மூளை தீட்டா ஸ்டேட்டுக்கு போகும். இது ஆழ்ந்த தியானத்தில் கிடைக்கிற நிலை. திடீர்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். பல நாளாக தீர்க்க முடியாத பிரச்சனைக்கு ஒரு சிம்பிள் சொல்யூஷன் கிடைக்கும். உங்கள் க்ரியேட்டிவிட்டி பீக்கில் இருக்கும். ஒரு இனம் புரியாத அமைதி, ஒரு சந்தோஷம், பிளிஸ் உங்களுக்குள்ள ஊற்றெடுக்கும். நீங்கள் தனியாக இருக்கீங்க, ஆனால் தனிமையாக ஃபீல் பண்ண மாட்டீங்க.
சாப்டர் 6 த ப்ராக்டிக்கல் கைட். எப்படி செய்வது? விக், இது செமையாக இருக்குது, நான் இதை செய்யணும், எப்படி ஆரம்பிக்கிறது? சிம்பிளாக சில விதிமுறைகளை சொல்கிறேன். செலக்ட் சண்டே, லீவு நாள் தான் பெஸ்ட்டு. அன்னைக்கு எந்த வேலையும் வச்சுக்காதீங்க. டு நாட் டிஸ்டர்ப் சைன். உங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட முதல் நாளே சொல்லிடுங்க, நாளைக்கு நான் பேச மாட்டேன், என்ன தேடாதீங்க, எமர்ஜென்சின்னா மட்டும் கூப்பிடுங்க. லாக் த ஃபோன். இது ஆப்ஷன் இல்லை, கட்டாயம். ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி கபோர்டில் வச்சு பூட்டிடுங்க. நேச்சர் இஸ் யர் ஃப்ரெண்ட். வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காதீங்க. மொட்டை மாடிக்கு போங்க, பார்க்குக்கு போங்க, இயற்கையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஜேர்னலிங் ரொம்ப கஷ்டமாக இருந்தால் ஒரு நோட்டில் எழுதலாம், ஆனால் படிக்கக்கூடாது. உங்கள் மனசில் இருக்கிறத பேப்பரில் கொட்டலாம். ஆரம்பத்தில் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும், நான் ஏன் இதை பண்ணுறேன் அப்படின்னு தோணும். ஆனால் அந்த 24 மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் முதல் வார்த்தையை பேசுவீங்கள, அந்த வார்த்தை அவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கும். அது வெற்று வார்த்தையாக இருக்காது, அது சத்தியமாக இருக்கும். கன்க்ளூஷன். த கிங்ஸ் சாய்ஸ், ராஜாவா அடிமையா? நண்பா, வீடியோவோட ஆரம்பத்தில் கேட்ட அதே கேள்வி மறுபடியும் கேட்குறேன். நீங்கள் ஏன் சோர்வாக இருக்கீங்கன்னு இப்போ புரிஞ்சுதா? நீங்கள் ஏன் எனர்ஜியை தேவையில்லாத ஓட்டைகள் வழியாக லீக் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு பழைய ஜென் கதை இருக்குது. ஒரு சிஷ்யன் குரு கிட்ட கேட்பானாம், குருவே, நீங்கள் ஏன் எப்பவும் அமைதியாக இருக்கீங்க? அதுக்கு அந்த குரு சொன்னார், நான் அமைதியாக இல்லை, நான் கேட்டுட்டு இருக்கேன். எதை கேட்குறீங்கன்னு சிஷ்யன் கேட்டான். எல்லாத்தையும். உலகத்தில் 2 விதமான மனுஷங்க இருக்காங்க. ஒருத்தன் தான் இருக்கிறது மற்றவங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கணும்னு கத்திக்கிட்டே இருப்பான், அவன் ஒரு காலி பாத்திரம். இன்னொருத்தன் ஆழ்கடல் மாதிரி அமைதியாக இருப்பான், ஆனால் அவனுக்குள்ள ஒரு ஆழம் இருக்கும். சூரியன் சத்தம் போட்டுக்கிட்டே உதிக்கிறது இல்லை, ஆனால் அது உதிக்கும்போது உலகமே விழிக்குது. பி லைக் த சன், சைலண்ட் பட் பவர்ஃபுல். இந்த வாரமே ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கோங்க. உங்கள் மூளைக்கு ஒரு பிரேக் கொடுங்க, மௌனமாக இருங்க, மகத்தானதை சாதியுங்க. This is Vic signing off from Vic Finds. Good night or good morning. Bye.